நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேருந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். த ஃபோர்ஸ் இன் த மெம்பர் பிசி பிஜி அண்ட் எஃப்ஜி ஆஃப் த ட்ரஸ் ஷோ இன் த ஃபிகர் ஆர். சரிங்களா? அவங்க கொஷினில் ட்ரஸ் மெம்பர் ஒன்று கொடுத்துட்டு பிசியோட ஃபோர்ஸஸ் எவ்வளோ, அதே மாதிரி பிஜியோட ஃபோர்ஸஸ் எவ்வளோ, அதே மாதிரி எஃப்ஜியோட ஃபோர்ஸஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் சிம்பிளாக ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் இடையில் அவங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃபோர்ஸ் வந்து 20 கிலோமீட்டர், இங்கே 80 கிலோமீட்டர், இங்கே 40 கிலோமீட்டர், இங்கே எக்ஸ்ட்ராவாக 60 கிலோமீட்டர் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இங்கிருந்து இது வரைக்கும், அதாவது F2 B வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க 4 மீட்டர். ஸோ இங்கேயும் 4 மீட்டர், இங்கேயும் 4 மீட்டர். அப்போது இதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 45 டிகிரி இருக்க போகுது. இது நார்மலாகவே நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம்தான். கரெக்டுங்களா? இப்போது நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த ட்ரெஸ் மெம்பர்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்ன ஐடியா அப்படின்னா, நம்மளுக்கு ஃபோர்ஸஸ், அதாவது பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸஸ் இன்டர்மீடியேட்டில் கேட்டிருக்கிறாங்க. அப்போது நம்ம வந்து ரெண்டாவது மெத்தட், சரிங்களா, ட்ரெஸ்ஸஸ் தியரிஸ் பார்த்துருக்கும் போதே சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் ஒன்று, செகண்ட் மெத்தட் ஒன்று, ரெண்டாவது மெத்தட் வந்து செக்ஷன் மெத்தடை நம்ம இந்த இடத்துல ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? செக்ஷன் மெத்தட் அப்படின்னும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னும் போது எக்ஸாக்சில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் 0, அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் 0, அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் மூமெண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 3 ஈக்குவேஷன்ஸை ஈக்குவல் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபோர்ஸஸை அதிலிருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு இந்த மெத்தட் ஆஃப் செக்ஷனில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரியாக்ஷன் ஃபோர்ஸஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போது ஏ இடத்துல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸஸும் இ இடத்துல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸஸும் நம்ம ரெண்டையும் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம சிம்பிளாக இந்த டயக்ராமை வச்சுக்கிட்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இப்போது ஆர் இ ஃபஸ்ட்டு மொமெண்ட் எடுப்போம் ஆரை பொறுத்து. கரெக்டுங்களா? ஏவை பொறுத்து மொமெண்ட் எடுக்க போகிறோம். சரிங்களா? மொமெண்ட் அட் ஏ. ஸோ ஆர்இ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்இ இன்ட்டு 16. ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 4 + 4 + 4 + 4 16 கிடச்சிருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்க போகிறோம் 40 கிலோநியூட்டன். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 12 கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? அப்போது மைனஸ் 40 × 12. அடுத்தது இங்கே 80 × 8. அதே மாதிரி கிளாக் வைஸ். ஸோ மைனஸ் 80 × 8. அடுத்தது மைனஸ் சேம் 20 × 4. அடுத்தது இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, மறந்துடாதீங்க, 60 × சேம் மைனஸ் 60 × 4. நம்மளுக்கு மொமெண்ட் அட் ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்மளுக்கு கோப்ளானர் நான் கரண்ட் கண்டிஷன். ஸோ ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது இந்த கேல்குலேஷன்ஸிலிருந்து ஆர்இயோட வேல்யூஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 90 கிலோ நியூட்டன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? அப்போது டோட்டல் ஆர்ஏ ப்ளஸ் ஆர்இயோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா நமக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸுமே கூட்டணும். கரெக்டுங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய 20 + 60 80, 80 + 80 160 + 40 200 கிலோ நியூட்டன். 200 கிலோ நியூட்டனில் இங்கே ஆர்இயோட வேல்யூ 90 கிலோ நியூட்டன். ஸோ வந்து நம்மளுக்கு ஆர்ஏவோட வேல்யூ, ரியாக்ஷன் அட் ஆர்ஏவோட வேல்யூ 110 கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஆர்ஏவோட வேல்யூ 110 கிலோ நியூட்டன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளுக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கரெக்டுங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செக்ஷனை கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல எப்பயுமே கட் பண்ணும் போது செக்ஷனை நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் மெம்பர் முழுசுமாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிசிக்கும் இந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பிசிக்கும் இந்த எஃப்ஜிக்கும் இடைப்பட்ட இந்த லைன்ஸை நம்ம கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது கொஷின்ஸிலிருந்து செக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் வரைஞ்சிருக்கலாம். இப்போ ஏவோட ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து 110 கிலோ நியூட்டன். பி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க 20 கிலோ நியூட்டன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து
60 கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸை வந்து நம்ம FBCன்னு எடுத்துக்கலாம். இப்படி வரக்கூடிய ஃபோர்ஸஸை FBGன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்படி வரக்கூடிய ஃபோர்ஸஸை FG அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், எப்பொழுதுமே வந்து செக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா இதோட அம்புக்குறி கரெக்டுங்களா, இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸ் எப்பயுமே வந்து அவுட்வர்ட் டைரக்ஷன்ஸ்லேயே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் எப்பயுமே. ஓகேங்களா? அப்படி மென்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸில் இன்கேஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து டென்ஷனாக இல்லை கம்ப்ரெஷனாக அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம டேரெக்டாகவே இதிலிருந்து வரக்கூடிய சைனை வச்சு நம்ம ஆன்சரை சொல்லிடலாம். சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் நீங்கள் இந்த இடத்துல வந்து இதோட டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த டயராம்ஸை வச்சு தான் வந்து ஆன்சராக சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ எப்பொழுதுமே வந்து செக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த டைரெக்ஷன் ஃபோர்ஸ் டைரெக்ஷனை அவுட்வர்ட் டைரெக்ஷன்லேயே வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எல்லாமே டிஸ்டன்ஸ் சரி, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர், இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 4 மீட்டர். ஸோ இதோட ஆங்கிள் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது தான் 45 டிகிரி. கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த G பாயிண்ட்டை பொறுத்து மூமெண்ட் எடுப்போம். சரிங்களா? G பாயிண்ட்டை பொறுத்து மூமெண்ட் அட் G பாயிண்ட் ஈக்குவல் டு 0 பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் பண்ணும்போது 60 பெருக்கல் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர். ஓகேங்களா? இது வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம கிளாக் வைஸாக ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். அடுத்தது இங்கே இருக்கிறது சேம் ப்ளஸ் 20 பெருக்கல் 4. ஓகேங்களா? அடுத்தது இந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன் போது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நம்மளுக்கு மைனஸ் வரப்போகுது FBC இன்ட்டு 4. கரெக்டுங்களா? இந்த ஃபோர்ஸஸும் வந்து 0 வேணும், ஏன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த ஃபோர்ஸஸும் டைரெக்டாக இந்த பாயிண்டில் ஜாயின் ஆகுது, இதுக்கும் இதுவும் கிடையாது டைரெக்ஷன். ஸோ 0. இந்த ஃபோர்ஸஸ் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன டைரெக்ஷன் வருது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் வருது. ஸோ நெகட்டிவ். அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது ஏன் ஈக்குவல் டு 0 போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமேஷன் மூமெண்ட் ஆஃப் ஈக்குவல் டு 0 போடுறோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்னது தான். ஏன் அப்படின்னா கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸாக இருக்கிறதுனால. சரிங்களா? இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாகவே FBCயோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். -140 கிலோ, இப்போ வந்து -140 கிலோ நியூட்டன் கிடச்சிருக்கு. ஸோ வந்து இந்த ஃபோர்ஸஸ் வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், பிசியோட ஃபோர்ஸஸ் வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு அடுத்த பாயிண்ட்லேருந்து மூமெண்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு அடுத்த ஃபோர்ஸஸை நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதாவது இந்த இடத்துலேருந்து நம்ம மூமெண்ட் எடுப்போம். சரிங்களா? அட் B பாயிண்ட் சமேஷன் மூமெண்ட் அட் B ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? B பாயிண்ட்டை பொறுத்து மூமெண்ட் எடுக்க போகிறோம். B பாயிண்ட்டை பொறுத்து மூமெண்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த ஃபோர்ஸஸ் வந்து டைரெக்டாக இருக்குது. ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது, 0. இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஃபோர்ஸஸ் வரப்போகுது FG. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 4. என்ன டைரெக்ஷன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம ஆன்டி கிளாக் வைஸை மைனஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம எந்த ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நம்ம எந்த சைனை எடுத்தாலும் சரி, எந்த வித கன்ஃபியூஷனும் கிடையாது. ஸோ நம்ம எடுத்துப்போம். ஸோ அடுத்தது இந்த ஃபோர்ஸஸும் 0 டிஸ்டன்ஸ் கிடையாது, இந்த ஃபோர்ஸஸும் 0 டிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த ஃபோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அகெயின் ஆப்போசிட் டைரெக்ஷன், கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஸோ -110 பெருக்கல் 4 ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு ஏன்னா வேறு எந்த ஃபோர்ஸஸுமே வந்து இருக்க போகிறது கிடையாது. டேரெக்டாக நம்மளுக்கு FGயோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 110 கிலோ நியூட்டன். இந்த இடத்துல பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு டென்ஷனாக வந்து கிடைக்க போகுது. அப்போது FGயோட வேல்யூ 110 கிலோ நியூட்டன் டென்ஷன். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட்டை பொறுத்து மூமெண்ட் எடுப்போம். அடுத்தது அவங்க கொஷினில் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா FBGயோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. கரெக்டாங்களா? இந்த FBGயோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒய் ஆக்சிஸ் இல்லை எக்ஸ் ஆக்சிஸை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து சமேஷன் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ஃபோர்ஸஸோட ஆங்கிள் வந்து 45 டிகிரி நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இங்கே எடுத்தாலும் நீங்கள் 45 டிகிரி. ஏன் அப்படின்னா பிசியோட டிஸ்டன்ஸும் இந்த சிஜியோட டிஸ்டன்ஸும் 4 மீட்டர். ஸோ நம்மளுக்கு கிராஸாக வரக்கூடிய இந்த ட்ரெஸ் மெம்பரோட ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஸோ வந்து நம்ம இதை ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் மாற்றுறோம் அப்படின்னா இங்கே
பிஜி காஸ் 45 டிகிரி, இங்கே எஃப் பிஜி சைன் 45 டிகிரி. ஓகேங்களா? இப்போது ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் அதாவது இல்லை நம்ம வெர்டிக்கல் ஃபோர்ஸஸை 0ன்னு பார்த்தோம். வெர்டிக்கல் ஃபோர்ஸஸை ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். சரிங்களா? வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 + 60 ப்ளஸ் எஃப் பிஜி சைன் 45 டிகிரி. வேறு ஏதாச்சும் ஃபோர்ஸஸ் இருக்கா? இந்த இடத்துல 110 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரே ரியாக்ஷன் இருக்குது. இது அப்பர் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ -110 ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்ம ஒய் டேஷில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து ஈக்குவல் டு 0 பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? நம்மளுக்கு இந்த இடத்துல வரும்போது 20 + 60 ப்ளஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ், அதாவது வெர்டிக்கல் ஃபோர்ஸஸை எல்லாத்தையுமே வந்து சமேஷன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அப்பர் டைரக்ஷனில் இருக்கிற மைனஸும் டவுன்வர்டில் இருக்கக்கூடிய டைரக்ஷனை ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம். சரிங்களா? வேறு எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். இதை நம்ம டைரெக்டாகவே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எஃப்பிஜி இந்த சைடில் போகும்போது 30, இந்த சைடில் வரும்போது சைன் 45 டிகிரி நம்ம வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த சைன் 45 டிகிரிக்கு வேல்யூஸ் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு 1/√2. ஸோ 30 பெருக்கல் √2. நம்மளுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவில் கிடைச்சிருக்கு. ஸோ டென்ஷன். ஸோ எஃப் பிஜியோட வேல்யூ 30√2 kN டென்ஷனில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? மெயினாக ட்ரெஸ் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேஜராக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் மெம்பரோட ஃபோர்ஸஸை கேட்பாங்க. சரிங்களா? இதிலிருந்து நான் சிம்பிளாக ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்டர்மீடியட் மெம்பர் எந்த சைடில் இருக்கோ, சரிங்களா, எந்த சைட்ஸில் இருக்கோ அந்த சைடை கொஞ்சம் நியர்பை நம்ம செக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த இன்டர்மீடியட் மெம்பருக்கு நியர்பை இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸஸை நம்ம மெயினாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அது ஒரு விஷயம், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, நம்மளுக்கு எப்பொழுதுமே வந்து இந்த இன்டர்மீடியட் மெம்பரோட ஃபோர்ஸஸ் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் எக்ஸ் டைரெக்ஷன் இல்லை ஒய் டைரெக்ஷன் இதில் ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸஸை சமேஷன் வந்து ஈக்குவல் டு 0 பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு மேஜர் ஆஃப் டைம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, இந்த கொஷின்ஸிலிருந்து அவங்க வேறு ஏதாச்சும் மாற்றி கேட்கணும் அப்படின்னா மெயினாக எந்த விஷயத்தை மாற்றி கேட்பாங்க அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸ். சரிங்களா? இந்த ஆங்கிள்ஸை அவங்க டைரெக்டாக வந்து கொஷின்ஸில் தந்துடலாம். சரிங்களா? அப்படி இல்லைனாலும் இந்த இடத்துல 4 மீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க, இல்லைனா இந்த இடத்துல 6 மீட்டர், இந்த இடத்துல 4 மீட்டர் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல ஆங்கிள்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்படி ஆங்கிள்ஸ் சேஞ்சஸ் ஆகும்போது இதோட ஆன்சர்ஸில் வேரியேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு கொஷினை மாற்றி கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய கிராஸ் செக்ஷன் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே இந்த ஃபோர்ஸஸ் அவுட்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கணும். அவுட்வர்ட் டைரெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய ஆன்சர்ஸ்லேருந்து கம்ப்ரெசிவாக இல்லை டென்ஷனாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மென்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா?